எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி சர்வாமாண்ட 18th பர்த்டேயோட அவன் 25வது இந்த சமூக சேவை விழாவையும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. தயவு செய்து ஆசனங்களில் அமரும்படி வேண்டுகிறோம். இப்போ மேயர் வந்து கொண்டிருக்கிறார். மேயர் வர ஏன்னு சொன்னால் அவங்க கம்யூனிட்டியில் 25 வருஷமாக கம்யூனிட்டியில் இருக்கிறதுனால இன்னைக்கு மேயர் வந்து தான் அவன் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போயினோம். Many people come from all other communities also. They come from Merton, they come from Vincent. So you are see what they are doing. Okay, thank you. Now, எடுத்துரைக்க சகல செயல்களிலும் 80 என்றால் அது ஒரு எண்ணிக்கை மட்டுமே என்பதை எடுத்துரைக்க சகல செயல்களிலும் சலிக்காமல் சகலரும் பலன் பெற சங்கங்கள் பலவற்றை சந்தோஷமாய் நடத்தி வைக்கும் நல்ல மனமுடைய சர்வாவை வாழ்த்தவென முன்னே நான் என்று சகல செயல்களிலும் சலிக்காமல் சகலரும் பலன் பெற சங்கங்கள் பல அமைத்து சந்தோஷமாய் நடத்தி வைக்கும் நல்ல மனமுடையவை வாழ்த்த முன்னே நான் என்று கலை ஆர்வமும் கண்ணியமான பார்வையும் தோற்றமும் கொண்ட சர்வா வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் நம் கலாச்சாரம் பேணவென குளிர் என்ன கூதல் என்ன குடைபிடிக்கும் நாள் என்ன குடைபிடிக்கும் நாள் என்ன எது வந்தாலும் சேலை மட்டும் அணிந்து சென்றிடுவாள் எல்லா இடங்களுக்கும். ஆமாம், கால்சட்டை பாவாடை என் பஞ்சாபி கூட அணிய மாட்டாள். கால்சட்டை பாவாடை பஞ்சாபி எது கூட அணிய மாட்டாள். சர்வா நல்லதொரு குடும்பத்தில் பிறந்து சிறப்பாக வாழ்ந்து குமாரராஜாவை மணந்து மனம் நிறைய மக்களை பெற்று நல்லதொரு குடும்பம் அமைத்து தமிழர் எல்லோரும் தாராளமாய் பயன்பெற காலம் சென்ற வரதகுமாருடன் சேர்ந்து தமிழர்கள் எல்லோரும் தாராளமாய் பயன்பெற காலம் சென்ற வரதகுமாருடன் சேர்ந்து ஆரம்பித்து வைத்த முதியோர் வலுவூட்டு திட்டத்தின் தலைவியாய் சில காலம் செயற்பட்டு சிறப்பாக நடத்தி வைத்த சர்வா
சிக்கலில் மாட்டாமாய் சிக்கனமாய் விலகி மனம் ஆரோக்கியம் பெற ஹெல்த்தி மைண்ட் ப்ராஜெக்டை ஆரம்பித்து வைத்தாள். புதன்கிழமை தோறும் ஹெல்த்தி மைண்ட் ப்ராஜெக்ட் சிறப்பாக நடத்தி வரும் இவவுக்கு பாராட்டுக்கள். சட்டன் சங்கத்தை சளைக்காமல் பொறுப்பேற்று வியாழக்கிழமை தோறும் விறுவிறுப்பாய் தேகப்பயிற்சி முதல் தேவைப்படும் கலைகள் பல செய்வதுடன், இவள் பற்றி சொல்வதென்றால் இந்நேரம் போதாது. ஆனால் என் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை மாலையாய் தொடுத்து மகிழ்வுடன் அணிவித்து அமைகின்றேன். நன்றி. நன்றி. உங்களுடைய எல்லோருடைய ஆதரவும் அன்பும், what can I say, all your encouragement, support, it's making me work like this, isn't it? Everyone is, even the councils are very supportive to us, and they are doing very good job with us, so they are also happy. So we are doing all this because of your love, affection and encouragement, isn't it? So thank you very much for all your success. வாழும் தேவினே இசையை சூட்டுவே. நன்றி. தேங்க்யூ வெரி மச். சரி, வெறும் சர்வா இல்லை, சர்வலோக நாயகி. எல்லா இடத்தும் எங்களை வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி நன்றி. பூர்த்தியடையும் எங்கள் தலைவி ஆண்டி சர்வாவுக்கு இன்று இனி வரும் காலங்களும் உடலும் உள்ளமும் நலத்துடன் வாழ வேண்டும் என வாழ்த்துகிறோம். ஆயிரத்தில் ஒரு தீயம்மானி, உலகம் அறிந்திடாத பிறவியம்மானி, பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒரு தீயம்மா நீ. நன்றி. இன்னொரு சிறந்த நாள் எமது உற்ற தோழி சர்வேஸ்வரன் 80வது இனிய பிறந்த நாள் இன்றைக்கு. 20 வருடங்களுக்கு மேல எமது சிநேகிதி, எமது முதியோர் லண்டன் தமிழ் வெல்ஃபேர் பிரதம தலைவியாக பல சங்கங்களை அமைத்து பல தோழிகளுடன் சந்தோஷமாக நாட்களை கழித்திருக்கிறார். நல்ல மனம், பொறுமை, இனிமை, வேட்பாளர், ஆடல் அழகி சர்வா நூறாண்டு காலம் வாழ்க. அவரின் சேவை எங்களுக்கு எப்பவும் தேவை. சர்வா நான் டென்மார்க்கில் பார்த்தேன். மாமன் கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா. I wish you all the best. This is a gold balloon. Thank you. Oh, thank you. Yeah.
occasion this is, and thank you so much. It's an absolute pleasure to be here to help you celebrate. Firstly, I want to say a huge thank you to you for all you do in the community, not just in this group, but throughout the community, the whole of London Borough of Sutton, and further. I know a lot of you have come from far away today, not just Sutton Borough, so thank you for travelling to be here to celebrate with us. Secondly, I want to say a huge, huge happy birthday. 80 is quite a milestone. I'm a little way off of that yet, but but you've certainly got more energy than me. So I want to wish you a super happy birthday. Have a fantastic day and a wonderful year ahead. Thank you. Happy birthday. I'm going to just pass you over to the Deputy Mayor now, Councillor Kumar, and he wants to say a few words as well. Madam Mayor, Deputy Mayors, fellow councillors, ladies and gentlemen, distinguished guests. We are gathered here today to celebrate not just a milestone, but a remarkable life, 80 years of strength, compassion, and purpose. Mrs. Salva Kumar Raja, whose social work in Sutton from 2010 has dedicated her life to lifting others up, a steady hand in crisis, and a heart full of empathy. Through her social work, she has touched many friends and families, many of whom may never have the chance to thank her properly. So let us all get together and thank her today. Her life's work wasn't always easy. Social work is often invisible. It can be thankless, emotionally demanding, and done behind closed doors. We honor the wisdom in your ears, the stories behind your smile, and the light you bring into many members in your group. May your days be filled with as much joy as you have brought to others. Happy 80th birthday. Cheers. Thank you. Roll out the app to everybody. So you are now able to book your GP appointment, medications and all of this. And also the various other topics, the various doctors and the council officers, they come here and educate you to help various other things. So these are the things, some of the things I can name, I can go on and on and on. But I will say a few words in Tamil if you don't mind. சந்திப்பதற்கு மகிழ்ச்சி. ஒரு சிலரை நாங்கள் பாராட்டவில்லை, நீங்கள் எல்லோரும் பாராட்டுவதற்குரியவர்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஸ்கில்ஸ், ஒவ்வொரு கம்யூனிகேஷன் நீங்கள் எல்லோரும் கம்யூனிகேட் செய்து கொண்டிருக்கிறீர்கள். Sarvaka, to honor Sarvaka, to give a bouquet of flowers and a card signed by all of us who are present here. Thank you. Good afternoon, everyone. Thank you for honoring this occasion. It's more your function than mine. I just wanted to surprise my mom. I think thanks are due to each one of you for appreciating my mom's work. And I think she appreciates each one of you as much as you all do. That I know, because most of the time she's as concerned about y'all as y'all are about her. So I think it's a beautiful gathering and a real one.
I just wanted to surprise her, and special thanks to everyone, each one of you, without naming anybody, and the mayor as well. Thank you very much. Thank you. You really truly honored us by attending this, and I think I'm proud of what my mom does. I think that's a genuine youth, at least some youth in the community, more than some youth. I think the council appreciates that, the people appreciate it. So that's one way of understanding the impact of her work. And beyond that, I think seeing you all get involved this much, I think that's enough for me to say that what sort of work happens here. And I'm very happy to see you all. And I'm actually humbled that so many people have come and honored my mom. This was also an honor to you all. And I think each one of you is a star. And I think all I can say is she appreciates and respects all of you all as much as you all do her in arranging this function. So you can be. So thank you very much for attending. And I wish you a very happy birthday, Amma. We're happy and proud of you. Thank you. Thank you. Okay. Thank you. வாசிப்பீங்களா பூ தராம உங்களுக்கு ஓகே 15 ஆண்டுகளாக மன்றத்தையும் வழிநடத்தும் தலைவியே சர்வாவே வாழ்க வாழ்க, பல்லாண்டு பல நூற்றாண்டு வாழ்க வாழ்க என்ற சட்டம் தமிழ் முதியோர் சங்கம் உங்களை வாழ்த்துகிறது. பல்லாண்டு பல நூற்றாண்டு வாழ்க வாழ்க வாழ்க. எங்களுடைய வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் வழங்கிக் கொள்கின்றோம். நெடுங்காலமாக இவ்வாறான ஒரு சமூக பரப்பிலே நின்று நிலைக்கின்ற வகையில் ஒரு பெண்ணியல் முன்னிலையாளராக திகழ்கின்ற வகையில் பாராட்டுக்குரிய பல சேவைகளை அவர் தொடர்ந்து ஆற்றி வருகின்றார். அவருடைய தாயார் 104 வயது வரை வாழ்ந்தவர். அவர் இன்று 80வது அகதியை எட்டியிருக்கின்ற வகையிலே அவரும் அந்த சந்ததியினுடைய வம்ச அம்சங்களுக்கு அமைய அவருடைய வயதும் அந்த நூற்றாண்டை நிறையும் என்கின்ற நம்பிக்கையையும் வாழ்த்துக்களையும் முடித்துக் கொள்கின்றோம். 80வது வயது என்பது ஒரு நிறைவு காண்கின்ற வயது. ஆக அவர்கள் தங்களுக்கு உடைய நேர காலத்துக்கு தங்களுடைய சுகநலங்களை கவனித்துக் கொள்வதும், கசப்பா ஆனாலும் மருந்துகள் தேவையானால் அதை கடைபிடிப்பதும் அவசியம். அதோடு அடுத்த சந்ததிகளை வளர்த்து ஆளாக்கி அவர்களிடம் அந்த பொறுப்புகளை கையளித்து தாங்கள் ஆனந்தமான ஆலோசனைகளை வழங்கி அவர்களை நெறிப்படுத்துகின்ற வகையிலும் நாங்கள் எங்களுடைய வயதை கருவிக்கொண்டு எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கான ஆயத்தங்களை செய்வோமாக என்று வாழ்த்திக்கொண்டு விடை தருகின்றேன். நன்றி, வணக்கம். அம்மா அன்பு, அதுதான் அவளுடைய மீடியா. யாரோடையும் அன்பு என்ற அந்த மீடியாவில் அவள் எல்லோரும் அன்பாக புழங்குறதால அவளுக்கு அவள் பேசினா என்ன, அவள் வெறுத்தா என்ன, திரும்பவும் ஆக்களோடும் அவளோடு சந்தோஷமாக அன்பாக புழங்குவார்கள். ரெண்டாவது, நல்ல அறிவுடையவர், ஆற்றல் உடையவர். அந்த அறிவை எங்கே எப்படி பாவிக்கணுமோ அப்படியெல்லாம் பாவித்து அந்தந்த துறைகளிலே தமிழ் மக்களுக்காண்டி கடந்த 25 ஆண்டுகளாக உழைத்து கொண்டிருக்கின்றார். எனக்கு தெரிந்தவரையில் 15 ஆண்டுகளாக அவரின் சேவையை பாராட்டுவதற்கு வார்த்தைகள் இல்லை. அதாவது அம்மாவுக்கு என்னாலே என்ற ஒரு வார்த்தை சொல்லி வாழ்த்தி போட்டு வைப்பேன். அம்மா, நீங்கள் பல்லாண்டு காலம் 16 செல்வங்களும் பெற்று நோய் நொடியின்றி சீரும் சிறப்புமாக புகழுடன் தொடர்ந்து உங்கள் சமூக சேவையை தொடர வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அன்புடன். Hi everyone, my name is Jyotika. As you've heard, she's taught me from a very young age. So I just wanted to say a few words. So over the years, she's been much more than a teacher to me. She's been a mentor, a friend, and more like family. She's always seen the best in me and believed in what I could become, and she supported me through school, encouraged me and taught me lessons about life too. One of my favourite memories from when I was preparing
was when I was young, when I was preparing for a school contest. I know it seems quite minor, it was like a drawing contest, but I was very nervous and unsure about what to do. She created a space where we felt safe, supported and happy. And what stands out most about her is her cheerful and warm nature. She's the kind of person you naturally enjoy spending time with. So I just want to say thank you for everything you've done and everything you are. You've made a huge difference in my life and I'll always be grateful for that. Happy birthday, Ms. Sarwa, and I hope this year brings you all the joy and love that you've given to others. Thank you, Jyotika. I'm going to speak in Tamil. Is that be okay? If you can excuse me. எல்லோருக்கும் இனிய மதிய வணக்கம். உற்சாகமா இருக்கிறீங்களா? என்ன இப்ப உடனே வேணும் உங்களுக்கு? பசிக்குதா? சரி. சர்வா அம்மாவுடைய இந்த பிறந்த நாளிலே மகிழ்ச்சியோடு சந்திக்கிறோம். உங்களிடம் சில கேள்வி. இவரை பற்றி பேசுவதற்கு எனக்கு ஒரு 4 மணித்தியாலம் வேணும். பொறுமையா இருப்பீங்களா? இல்லை. அப்ப என்ன செய்யலாம்? சரி. இவரை மிக விரைவிலே பாமுகம் தொலைக்காட்சி, லண்டன் தமிழ் வானொலி 92 FM அலைவரிசைகளில் விரைவில் அவருடைய இன்னும் ஒரு நேர்காணலை செய்கிறோம். அப்போது இந்த 4 மணித்தியாலத்தை எடுக்கிறேன். இப்போ ஒரு நிமிடங்களில் முடித்துக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. முதுமை வாழ்வின் முடிவல்ல. ஆனால் இது இவருக்கு பொருந்தாது. இவருக்கு இந்த 30வது பிறந்த தினம். ஏற்றுக்கொள்றீங்களா? எப்படி அந்த 30 வந்தது சொல்லுவீங்களா? ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்க்கை 50. 50க்கு பிறகு வாழுகிற வாழ்க்கையில் 1, 2, 3 என்று கூடும். அப்போ இன்று இவருக்கு 30வது பிறந்த தினம். ஏற்றுக்கொள்றீங்களோ? இப்ப உங்களுடைய வயதை அப்படி கணிப்பிட்டு இன்றிலிருந்து அப்படி சொல்ல ஆரம்பியுங்கள். சர்வா அவர்களுடைய இன்றைய சர்வ லோகேஸ்வரி அம்மா அவர்களுடைய இன்றைய சிறப்பான நாளிலே அதை அன்போடு அறிவிக்கிறோம். இது ஒரு வாழ்க்கையினுடைய அனுபவம், வேற எங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்கள். அவை 50க்கு பிறகு வயது வரும். 50 வரைக்கும் வயது போகும். பிறகு 51 எங்களிடம் வரும், 2 வரும். ஆகவே இன்றிலிருந்து எல்லோருமே உங்களுடைய வயதை மீண்டும் கணிப்பிட்டு இன்றிலிருந்து முடிந்தால் அதை சொல்லுங்கள். இன்று 30 சந்தோஷமா? மண்டாலம் 100 வருஷம் இருக்கிறதுக்கு அப்ப இன்னும் 60 வருஷம் 70 வருஷம் இருக்கணும்னு சொல்றீங்களா? இன்னும் ஒரு 50 வருடம் தான். இப்படி சுண்டைக்குள்ள போய் அவர் ஓடி ஓடி ஆற்றுகிற காரியங்கள், அவருக்கு இன்னும் செய்ய வேண்டும் என்று அவருடைய துடிப்பு அத்தனையும் இன்னும் ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு நிச்சயமாக அவரை கொண்டு செல்லும். இந்த காலம் உள்ள வரைக்கும் அவருடைய நினைவு கண்டிப்பாக இருக்கும். மிக்க மகிழ்ச்சி. 2 கேள்விகள். 1, இவ்வளவு வருடங்கள் வாழ்ந்து சாதனை படைத்திருக்கிறீர்கள். குடும்பம், தனிநபரா குடும்பம், வாழ்க்கையினுடைய வெற்றி என்றால் சுருக்கமான உங்கள் பதில். வாழ்க்கை ஒரு வெற்றி என்பது எது என்பது உங்கள் சுருக்கமான பதில். நிச்சயமாக வாழ்க்கை என்பது எங்களுடைய சூழ்ந்த இருக்கிறவர்கள் எல்லாம் யாம் பெரும் இன்பம் எல்லோரும் பெற வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து. நான் எப்படி இருக்கிறேனோ எனக்கு தெரியும். நான் சந்தோஷமா எல்லாரையும் அன்பாக பணிவாகத்தான் பார்க்கிறேன். அதே போல எல்லோரும் இருக்க வேணும். யாம் பெரும் இன்பம் வையகமும் பெற வேண்டும் என்றதுதான் என்ற உண்மையான இது. என்றபடியாத்தான் நான் எல்லாரையும் நான் செய்கிறது எல்லாத்தையும் சொல்லுவேன். இப்படி இருங்கோ, அப்படி இருங்கோ, இதை செய்யுங்கோ, அதை செய்யுங்கோ. But I said everyone should come, and together in 2026 again we have to be 30 years old and do our best and enjoy. நிச்சயமாக வாழ்த்தி அன்போடு விடைபெறுகிறேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. இங்கு வருகதான் உள்ள அம்மா மேயர் அவர்களே, அத்துடன் வருகந்துள்ள உதவி துணை மேயர் திரு சாதவன் அவர்களே, அவரது மனைவியார் உதவி மேயர் அம்மா அவர்கள், மலர் அவர்களே, இங்கே வருகதந்துள்ள எமது பெண்மான்களுக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் எனது இனிய வணக்கங்கள். சட்டன் தமிழ் முதியோர் மன்றத்தை 12 வருடங்களாக வெற்றிகரமாக நடாத்தி வரும் சர்வலோகேஸ்வரி பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் இந்த மன்றத்தை பற்றி சில வார்த்தைகளை சொல்ல வேண்டியவனாக இருக்கின்றேன். அப்படியா நீங்கள் சர்வாவினுடைய
பெருமையை அறிந்து கொள்ளக்கூடும். 15 வருடங்களாக இந்த மன்றம் என்ன செய்கிறது என்று சொன்னால், நீங்கள் கோவிலுக்கு போவீர்கள் கிழமைக்கு ஒரு தரம், அது எனக்கு தெரியாது. நீங்கள் டாக்டர் ஜிபிகிட்ட போவீர்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு காலோ 2 தரமோ. ஆனால் நீங்கள் சர்வாவின் தலைமையிலே ஒவ்வொரு நாளும் காலமையிலே முதியோர்கள் ஒன்று கூடுவார்கள். காலையில் வந்தவுடன் நீங்கள் எங்கும் இல்லாத வகையில் சுமார் 9 மணியோ 9:30 மணி அளவில் இறைவணக்கம் செலுத்துவார்கள். கோயிலில் போனால் கூட உங்களுக்கு அமைதியாக இறைவனை வணங்க கிடைக்காது. இங்கே வந்தால் அவருடைய தலைமையில் சுமார் 10 நிமிடங்கள் அளவில் பஞ்சபுராணம், தேவாரம், திருப்புகள் எல்லாம் பாடி உங்களுடைய விரும்பிய தெய்வத்தை நினைத்து கொண்டு நீங்கள் 10-15 நிமிடமும் அமைதியாக வணங்கலாம். 80வது வயதை கொண்டாடுவதில் மும்மடங்கு மகிழ்ச்சி அடைகிறோம். சட்டன் தமிழ் முதியோர் மன்றம் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அம்மா, 80th பர்த்டே. உங்களோட பர்த்டே செலிப்ரேஷனில் நாங்களும் வந்து கலந்து கொண்டதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நன்றி நன்றி. சர்வா அம்மா பற்றி சொல்லணுமெண்டா, எங்களோட அபிகோவில் தான் எவ்ரி வெனிஸ்டேயும் பார்க்கலாம். ஷார்ப்பாக 10 o'clock வந்து நிற்பா. எல்லாரும் வந்து அங்கே தான் அவள் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி பர்த்டே பார்ட்டி செய்வினோம், தேவாரம் பாடிவினோம், எல்லாம் என்ஜாய் பண்ணுறது. அவள் பார்த்தே நாங்களும் இப்போ கொஞ்சம் உஷாராக வந்துட்டோம். அவள் இந்த வயசுலேயே இப்படி திரிகிறாவேன்னு சொல்லி நாங்களும் உஷாராக வந்துட்டோம். இப்போ உண்மையிலே 25 வருஷம் இந்த சோசியல் சர்வீஸ் ஒர்க்கில் இருக்கிறது வந்து நாட் ஈஸி. அம்மா எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டு. அப்படி இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் நினைக்கணும். லண்டனில் வந்து இவ்வளோ தூரம் அது செய்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கம்மா. இன்றைய நாளில் உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நன்றி. இவர்கள் தலைமைதான் எங்களை பற்றி உலகம் முழுக்க இப்பொழுது கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் எங்களுக்கு முன்னுக்கு இருக்கிறவர்கள் எல்லோரும் இவர்களால் இந்த வீடியோ போகுது எங்கள் யூடியூப்ல எல்லாரும் பாருங்கோ. அதால் உலகம் முழுக்க நாங்கள் செய்யும் சேவை உங்களுடைய சப்போர்ட்டும் என்கரேஜ்மெண்ட்டும் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். மற்றபடியாக நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் ஒற்றுமையாகவும் வாழ நாங்கள் இறைவனை வேண்டுவோமாக. தேங்க்யூ.